நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை யாத்ராகமம் 12வது அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாயிருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு இந்த அருமையான வார்த்தையை தருகிறார். முதலாவதாக அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாக இருக்கும். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு ஒரு அடையாளத்தை தருகிறார். அந்த இரத்தத்தை, அந்த அடையாளமாகிய அந்த இரத்தத்தை எந்த வீடுகளிலே யார் யாரெல்லாம் பூசுகிறார்களோ அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். உங்களை அழிக்காதபடிக்கு நான் கடந்து போவேன். மூன்றாவதாக அந்த எகிப்து தேசத்தை அழிக்கக்கூடிய அந்த வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். அன்பான தேவ பிள்ளையே, காலை வேளையில் இந்த 3 காரியங்களையும் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். யார் யாரெல்லாம் இயேசுவின் இரத்தம் என்கிற அந்த இரத்த பாதுகாப்பு அடையாளத்தை பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த காலை வேளையிலே ஆண்டவர் தருகிற ஒரு நல்ல ஒரு வார்த்தை, ஆசீர்வாதமான வார்த்தை இந்த வார்த்தை தான். அன்பான தேவ பிள்ளையே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? அன்றைக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டி எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே அடிக்கப்பட்டதோ அதே பஸ்கா ஆட்டுக்குட்டியாக நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டு காலத்திலே வெளிப்பட்டார். அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை யார் யாரெல்லாம் அடையாளமாக பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுடைய வாழ்விலே ஆண்டவர் அப்படியே ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு இந்த அழிவும் வராத ஒரு பாதுகாப்பை ஆண்டவர் கொடுக்கிற தெய்வமா இருக்கிறாரா? இந்த நாளின் காலை வேளையிலே அந்த இரத்தம் நமக்கு அடையாளமாக இருக்கிறதா? இயேசுவை ஏற்றுக்கொண்டு அந்த இரத்தம் எனக்கு விடுதலையை தரும், இயேசு என்கிற இயேசு கிறிஸ்து எனக்காக சிந்தின அந்த இரத்தம் என்னுடைய குடும்பங்களை பாதுகாக்கும், என்னை அழிவிலிருந்து விலக்கி பாதுகாக்கும் என்கிற விசுவாசம் யார் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அத்தனை பேரையும் ஆண்டவர் அந்த இரத்தத்தின் பாதுகாப்புக்குள்ளாய் மறைத்து அவர் நிச்சயமாகவே பாதுகாப்பை கட்டளையிடுவேன் என்று சொல்லி அவர் இந்த காலை வெளியில வாக்கு கொடுக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நாம் பார்க்கும்போது யாத்ராகமம் 11வது அதிகாரத்திலையும் 12வது அதிகாரத்திலும் நாம் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், 9 வாதைகளினால் எகிப்தியர் வாதிக்கப்பட்டார்கள். ஏன் வாதிக்கப்பட்டார்கள் என்றால் அவர்களை ஆராதிக்க அவர்களை அனுப்பிவிடவில்லை. பார்வோன் அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தி இஸ்ரவேல் ஜனங்களை முழுமையாய் கர்த்தரை ஆராதிக்க அவன் அனுப்பவில்லை. பிரியமானவர்களே, ஆகவே என்ன நடந்தது என்று பார்க்கும்போது ஆண்டவருக்கு கோபம் வருகிறது. 9 வாதைகள், தண்ணீர், இரத்தம் வாங்குதல், தவளை, பேன், வண்டு, கல்மழை, கொப்பளம், காரிருள், கொள்ளை நோய், வெட்டுக்கிளி, இப்படி பல காரிருள், இப்படிப்பட்ட காரியங்களினால் ஆண்டவர் 9 வாதைகளினால் வாதிக்கிறார். ஆனாலும் அவனுடைய இருதயம் கடினப்படுகிறது. 10வதாக தலைப்பிள்ளை சங்காரம் என்கிற ஒரு வாதை ஆண்டவர் அனுப்பும்படியாய் சித்தம் கொள்கிறார். எகிப்தின் மேல சொல்லுகிறார், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் ஏந்திரம் வரைக்கும், அடிமை பெண்ணுடைய தலைப்பிள்ளை வரைக்கும், எகிப்து தேசத்தில் இருக்கிற முதற் பேர் அனைத்தும், மிருக ஜீவன்களின் தலையீற்று அனைத்தும் சாகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். முதற் பேரானவைகள் எல்லாம் சாகும் என்று ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அன்பான தேவ பிள்ளையை, இந்த வாதையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் காக்கப்பட வேண்டுமே. ஆனால் ஆண்டவர் ஒரு நியமத்தை அவர்களுக்கு கட்டளையிடுகிறார். நீங்கள் இப்படியெல்லாம் செய்யணும், நீங்க இப்படியெல்லாம் செய்தாதான் இந்த ஒரு பெரிய அழிவிலிருந்து நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள் என்று அடுத்த அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, யாத்ராகமம் 12வது அதிகாரத்திலே நீங்க எல்லாரும் உங்களுடைய குடும்பத்துக்கு ஏற்றபடி ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதா இருக்கணும், ஆணும் 1 வயதுள்ளதுமா இருக்கணுமா. செம்மறி ஆடுகளிலாவது வெள்ளை ஆடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ள வேண்டுமா. அதை ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒன்றாக தெரிந்து கொண்டு அதை சாயங்காலத்திலே அதை அடித்து அதன் இரத்தத்தை எடுத்து ஒவ்வொருவருடைய வீட்டு வாசல் நிலைக்கால்கள் 2லும் நிலையின் சட்டத்திலும் தெளிக்கணுமா.
அன்பான தேவ பிள்ளையே, ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். ஆண்டவர் ஒரு நியமத்தை கொடுக்கிறார். அந்த ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தமானது ஒவ்வொருவருடைய வீட்டு வாசல்களிலும், நிலைக்கால்களிலும், நிலையின் மேற் சட்டத்திலும் தெளிக்கப்பட வேண்டும். பாருங்க, அன்பான தேவ பிள்ளையே, இங்க பாருங்க, இதுல அவர் தெளிப்பார் பாருங்க. எல்லாரும் பாருங்க, அந்த வீட்டு வாசல் நிலை கால்களிலே தெளிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே அவர்களுக்கு கட்டளையிடுகிறார். மேற் சட்டத்திலும் தெளிக்க வேண்டும். அடுத்து சாயங்காலத்துல அந்த ஆட்டுக்குட்டியை அழிக்கணும். என்ன எப்படி அதை புசிக்கணும்னு ஆண்டவர் சொல்றார் பாருங்க. அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுடணும். சுட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு நியமத்தை கட்டளையிடுகிறார். அன்பான தெய்வ பிள்ளையே, அந்த அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டி, அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி, இந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தம் எந்த வீட்டின் நிலைகளிலும் மேற் சட்டங்களிலும் தெளிக்கப்பட்டதோ அந்த வீட்டை சங்கார தூதன் கடந்து சென்றானாம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அவர் சொல்லுகிறார், அதை புசிக்க வேண்டிய அந்த அந்த ஆட்டுக்குட்டியை அடிக்க வேண்டும் என்று சொன்னார் அல்லவா? அதை புசிக்க அவர் கற்றுக் கொடுக்க நீங்க உங்க அறைகளில் கச்சையை கட்டிக்கொண்டு எப்பொழுது ஒரு ஆயத்தமாயிருந்ததை புசிக்கணும். நீங்க எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு போகிறீங்க. அடிமைத்தனத்திலிருந்து நான் உங்களை விடுதலையாக்க போகிறேன். நீங்க ஆயத்தமா இருக்கணும். அவன் அனுப்பி போங்கள் என்று சொன்ன மாத்திரத்திலே நீங்கள் கடந்து செல்ல வேண்டும். உங்க அறைகளிலே கச்சை கட்டிக்கொண்டு, உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டு, உங்கள் கையில் தடி பிடித்து கொண்டு அது தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா என்று சொல்லி ஆண்டவர் கர்த்தருடைய பஸ்காக்குரிய நியமனத்தை அவர் கட்டளையிடுகிறார். அன்பான தெய்வ பிள்ளையே, அந்த ராத்திரியிலே எகிப்து தேசம் எங்கிலும் ஆண்டவர் நான் கடந்து சென்று எகிப்தியரை நான் அதம் பண்ணுவேன். அவருடைய முதற் பேரானவைகளை அதம் பண்ணி எகிப்து தேவர்கள் மேல நான் நீதியே செலுத்துவேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார். நீங்க யார் யாரெல்லாம் அந்த இரத்தத்தை உடைய வீடுகளிலே வைத்திருக்கிறீர்களோ, அந்த வீடுகளிலே தெளித்திருக்கிறீர்களோ, அது உங்களுக்கு அடையாளமா இருக்கும். அந்த அழிவிலிருந்து காக்கப்பட வேண்டுமே ஆனால் எந்த மனிதன் அந்த இரத்தத்தை தன்னுடைய வீட்டு நிலைக்கால்களிலே தெளித்திருக்கிறானோ அந்த மனிதனுடைய அந்த குடும்பங்கள் எல்லாம் அவர்கள் அந்த இரத்தத்தை அடையாளமாக வைத்திருக்கிறார்களோ அந்த அடையாளத்தின்படி அவர்களுடைய வீடுகளை நான் அழிக்க மாட்டேன். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். அந்த எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அந்த அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும் என்று ஆண்டவர் கட்டளையிட்டார். அவர் கட்டளையிட்டபடியே செய்தார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோன் அனுப்பி விடுகிறார். ஏன்னா எகிப்து தேசம் முழுவதிலும் மகா கூக்குரல் உண்டாயிற்று. ராத்திரியிலே கர்த்தர் சொன்னபடியே ஆண்டவர் அந்த எந்த வீடுகளிலெல்லாம் நிலைகளிலே ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தெளிக்கப்பட்டதோ அந்த வீடுகளை கர்த்தர் கடந்து போனார். எகிப்தை அழிக்கக்கூடிய அந்த வாதை அந்த வீடுகளிலே உண்டாகாமல் இருந்தது. ஆனால் எகிப்தியருடைய வீடுகளிலே அழிவு உண்டானது. முதற் பேரானவைகள் அத்தனையும் சங்காரமாக்கப்பட்டது. அன்பான தெய்வ பிள்ளையே, அப்பொழுது பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்துல வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் கேட்டு வாங்கி பாருங்க, அன்பான தெய்வ பிள்ளைகளே, அந்த எகிப்திலிருந்து வாங்குகிறார்கள். வாங்கின பிற்பாடு அங்கே பார்வோன் அவர்களை அனுப்பி விடுகிறார், துரத்தி விடுகிறார். நீங்க இங்க இருக்காதுங்க, துரிதப்படுத்துகிறார்களாம் உங்களை. நீங்க கிளம்புங்க, எகிப்துல உங்களால நாங்க பெரிய பிரச்சனையில அனுபவிச்சுட்டோம், நீங்க கிளம்பிருங்கன்னு சொல்லிட்டு சொல்றார் பாருங்க பார்வோன். உங்கள் ஆடு மாடுகளை எல்லாத்தையும் நீங்க ஓட்டி கொண்டு போயிருங்க உங்க கானான் தேசத்துக்கு, ஆண்டவரை ஆராதிக்க போயிருங்க, என்னையும் ஆசீர்வதியுங்கள் என்று சொல்லி அவன் சொல்லுகிற அளவுக்கு ஆண்டவர் அவருடைய அற்புத செயல்களை அங்கே காண்பித்தார். பெரியவன் பாருங்க, அழிவு ஒரு பகுதியிலே உண்டானது. ஆனா யார் யாரெல்லாம் கர்த்தருடைய இரத்தத்தை, இந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை தன்னுடைய வீடுகளிலே தெளித்தார்களோ அவருடைய வீடுகளிலே பாதுகாப்பு உண்டானது. இந்த காலை வேளையிலே அந்த ஆட்டுக்குட்டியாகிய இயேசு, அந்த ஆட்டுக்குட்டி, அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வெளிப்பட்டார். அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தம், ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும், வியாதிகளை மாற்றி நம்மை சுத்திகரிக்கும், சகல தீமைகளிலிருந்து நம்மை விலக்கி பாதுகாக்கும்.
ஆகவே ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில கடந்து வந்து, ஆண்டவரே உம்முடைய இரத்த பாதுகாப்பு எங்களுடைய குடும்பங்களிலே வேண்டும். எங்களுடைய எல்கைகளிலே வேண்டும். எங்க வீடுகளில், அறைகளில, நிலைகளிலும், நிலைக்கால்களிலும் அடிக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை நான் தெளிக்கிறேன் என்று ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கும்போது, ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களுக்கு ஒரு விசேஷித்த பாதுகாப்பை கட்டளையிடுவார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாதுகாப்பை கொடுத்தார் அல்லவா? இந்த காலை வேளையிலே நமக்கும் அவர் கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். எந்த வீடுகளிலே ஆட்டுக்குட்டியின் இரத்தம் தெளிக்கப்பட்டதோ, அந்த வீடுகள் விசேஷ பாதுகாப்பை பெற்றன. இந்த காலை வேளையிலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை எந்த வீடுகள் இயேசு கிறிஸ்து என்கிற அந்த அவருடைய அடிக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தம் நம்முடைய வீடுகளிலே தெளிக்கப்படுமேயானால் நம்முடைய வீடுகளும் விசேஷித்த பாதுகாப்பை பெறும். பிரியமானவர்களே, 62வது சங்கீதத்துல சங்கீதக்காரனாகிய தாவீது ஆகவேதான் சொல்லுகிறான், என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். நான் நம்புகிறது நான் நம்புகிறது என்ன? என் ஆண்டவரை நம்புகிறேன். அவருடைய வார்த்தைகளை நம்புகிறேன். அவர் எனக்கு நிச்சயமாய் ஆசீர்வாதத்தை தருவார். அவரே என்னுடைய கன்மலையும் என் ரட்சிப்பும், என் உயர்ந்த அடைக்கலமானவர். நான் அசைக்கப்படுவதில்லை. என்னுடைய வாழ்விலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்னுடைய குடும்பங்களிலே, என்னுடைய எல்கைகளிலே தெளிக்கப்படுமேயானால் நான் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. அவரே எனக்கு ரட்சிப்பாயிருக்கிறார். அவரே எனக்கு அடைக்கலமாயிருக்கிறார் என்று அவரை பிடித்துக் கொள்கிற அத்தனை பேருடைய குடும்பங்களையும் ஆண்டவர் பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். எவ்வளவு சோதனைகள் வந்தாலும், மனிதர்கள் ஏமாற்றினாலும், சூழ்நிலைமைகள் மாறினாலும், அவர் பெரியவராயிருந்து ஒவ்வொருவரையும் அவர் நடத்த வல்லவர். இந்த காலை வேளையிலே அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய வீடுகளிலே தெளிக்கப்பட்டிருக்கிறதா? என் இயேசுவை நான் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறேன். அவருக்காக என் வாழ்வை ஒப்புக் கொடுக்கிறேன். என் வாழ்வில என் இயேசுவை நான் பிடித்துக் கொள்ளுகிறேன். அவர் எனக்காக அடிக்கப்பட்டார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அறிக்கை செய்து அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்த பாதுகாப்பை நாம் ஒவ்வொரு நாளும் பெற்றுக் கொள்ளும் போது அவர் நிச்சயமாய் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் அவர் பாதுகாக்க அவர் உண்மையுள்ள தெய்வமாய் காணப்படும். இந்த நாள் முழுவதும் நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர் நம்ம எல்லா தீமைக்கு விலக்கி பாதுகாப்பா, நம்முடைய குடும்பங்களை பாதுகாப்பா. ஏசப்பா உடைய இரத்தத்தை எங்க வீடுகளில் இருக்கிற அத்தனை பேர் மேல தெளிச்சிருங்கப்பா. எங்க வீடுகளின் நிலைகளில், நிலைக்கால்களில தெளிச்சிருங்கப்பா. ஒரு விசேஷித்த பாதுகாப்பு உண்டாகட்டும் என்று நாம் ஜெபிப்போம். ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்ம